ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விறுவிறுப்பாக போயிட்டுருக்கக்கூடிய 3 முடிச்ச சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடு என்ன அப்படின்றது தான் இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது. நம்ம சூர்யா பைக்கில் போயிட்டுருக்கிறப்ப ஸ்கூல் பசங்களை ஏற்றிட்டு போனால் அவங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு கார் அப்படிங்கிறது வேகமாக போயிட்டுருக்கு. அந்த காரை சேஸ் பண்ணி நம்மளுடைய ஹீரோ சூர்யா அந்த காரில் இருக்கிற நம்பரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்படியே அந்த விஷயம் எல்லாமே போயிட்டுருக்கு. கடைசியாக இப்படி தான் போனது. அதுக்கு அடுத்ததான் அந்த பையனுடைய அப்பா வந்து டைகர் அப்படின்றவர், அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவரோட பையனை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவர், டேய் என்னடா ஒழுங்காக வண்டி ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறாரு, டேட் இல்லை டேட், நான் ஒழுங்காக தான் ஓட்டிகிட்டு போனேன். சமயம் பார்த்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தவன் என் காரில் தெரியாமல் விட்டுட்டான். ஆனால் அந்த சூர்யா அவன் ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனரோட, அதான் அந்த சுந்தரவல்லியோட ஒரே பையன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னையே போலீஸில் மாட்டி விட்டுட்டான் டேட். எனக்கு அவ்வளவு அசிங்கமாக ஆயிடுச்சு. என்னால் அங்கே கோபத்தை பெருசாக காட்டிக்க முடியல. அதனால தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது டேட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா, வாட், என்ன சொல்கிற, அப்படியா, சரி பார்த்துக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன், டேட் அவனை விடவே கூடாது டேட், ஏதாவது அவனை பதிலுக்கு பதில் பழி வாங்கி ஆகணும் டேட் அப்படின்னு சொல்லி டைகரோட பையனும் பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே நம்ம பரமேஸ்வரி ஒட்டு கேட்டுறாங்க. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் டைகர்கிட்ட, சார் இவனை எனக்கு நல்லாவே தெரியும், சுந்தரவல்லின்னு சொன்னீங்க பாருங்க, அவன் வேறு யாரும் இல்லை, என் சொந்தக்காரி தான். அந்த பையன் இருக்கானே, அதான் அந்த சூர்யா, அவனுக்கும் கொஞ்சம் நெஞ்ச திமிரு இல்லை, ரொம்ப ஜாஸ்தியாகவே திமிரு அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சொல்ல, அப்படியா பரமேஸ்வரி, எவ்வளோ திமிரு இருந்தாலும் என்கிட்ட அவன் ஆட்டத்தை எல்லாம் காட்டவே முடியாது, கூடிய சீக்கிரம் அந்த சூர்யாவோட ஆட்டத்தை நான் முடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட்டாகி அடுத்த நாள் வந்து நம்ம சுரேகாவை காமிக்கிறாங்க. சுரேகா நந்தினி கிட்ட போய், அண்ணி நம்ம ஷாப்பிங் போகலாமா? இல்லை சுரேகாமா, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. ஐயோ அண்ணி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி 4 செவத்துக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பீங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா நந்தினியை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் 2 பேருமே காரில் நேராக ஷாப்பிங் போக, இன்னொரு பக்கம் டைகரோட பையனும் காரை எடுத்துகிட்டு நேராக ரோட்டில் வர ஆரம்பிக்கிறான். சுரேகா ஒரு பக்கம் கார் ஓட்டிக்கிட்டு போக, எதிரில் வந்த அந்த டைகருடைய பையனும் சுரேகா ஓட்டிகிட்டு வந்த காரில் இடிக்கிற மாதிரி வர்றான். சுரேகா கோவப்பட்டு காரை விட்டு கீழே இறங்கி, யாரது காரில், வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டைகரோட பையன் கீழே இறங்கினோன்னே நம்ம சுரேகாவை பார்த்துட்டு அப்படியே ரொமான்டிக் லெவலில், அதாவது காதல் வயப்படுறாங்க. சார், டேர்னிங் பாயிண்டில் எப்படி வரணும்னு உங்களுக்கு தெரியாதா, ஒழுங்காக பார்த்து வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா ஒரு பக்கம் பேச இன்னொரு பக்கம் இங்கே சுரேகாவை பார்த்துட்டு அப்படியே ஜொல்லு விடுறான் இந்த பையன். சுரேகா பேச இந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு சுரேகா, என்ன சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அண்ணி, இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், நீங்கள் வாங்க அண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா அந்த நந்தினியை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்தில் இந்த டைகரோட பையன் டைகரோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, டேட் இன்னைக்கு நான் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன், என்னோடய வாழ்க்கையில் நான் யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் கனவு கண்டு வச்சுருந்தனோ அதே மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டேன், அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி சீக்கிரம் விசாரிங்க டேட் அப்படின்னு சொல்ல, டைகர் அதுக்கு, என்னடா சொல்கிற, கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த, இப்போது உனக்கு பிடிச்ச பொண்ணையே நீ பார்த்துருக்க, அசால்ட்டாக நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்ல, நீ எங்கே இருந்தாலும் முதல்ல வீட்டுக்கு வா, அந்த பொண்ணோட பேர், அட்ரஸ்ஸு, இது எல்லாத்தையுமே நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நான் உடனே கண்டுபிடிச்சி வைக்கிறேன், சீக்கிரமாக நாம் போய் அந்த பொண்ணு வீட்டில் பேசி நீ மனசு மாறதுக்குள்ளே உனக்கு நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்கிறேன், சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டைகரோட பையனுமே வேகமாக நேராக வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் சுரேகா எப்பவும் போல் அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக, அதே சமயம் இங்கே டைகரோட பையன் வீட்டுக்கு வந்ததும், டேய் வாடா, அப்போது கூடிய சீக்கிரம் கெட்டி மேலே சத்தம் கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைகர் சொல்ல, டேட் அதெல்லாம் இருக்கட்டும், ஆமாம் அந்த பொண்ணை பற்றி நீங்கள் விசாரிக்கிறேன்னு சொன்னீங்களே, விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்ல, டேய் விசாரிக்காமல் விட்டுருவேனா, அந்த பொண்ணு பேர் சுரேகா, ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய, அதாவது அருணாச்சலம் சுந்தரவல்லியோட லாஸ்ட்டு பொண்ணு, அவ்வளவுதான், எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக விசாரிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு டைகரோட பையன், டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனில், அதான் அந்த பரமேஸ்வரி, அந்த ஏஆர் குரூப் கம்பெனி, அந்த சூர்யா எல்லாரும் அப்போது ஒரே குடும்பமா டேட் அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சொன்னால் கண்டிப்பாக அந்த சுரேகாவை எனக்கு கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டான் டேட், வேண்டாம் விட்டுடுங்க டேட் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையனுடைய அப்பா,
டைகர் நினச்சா எதை வேணாலும் நடக்க வைப்பான். சூர்யாவாவது எவனாவது உனக்கு தேவை அந்த பொண்ணு, அவ்வளவுதானே. அந்த பரமேஸ்வரியை வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு காட்டுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு டைகர் கொஞ்ச நேரத்தில் அங்கே பரமேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்ல, அதுக்கு அந்த பரமேஸ்வரி, என்ன சொல்கிறீங்க சார், அந்த சுந்தரவல்லி குடும்பமா, என்னோட சொந்தக்கார குடும்பம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பரமேஸ்வரி, சுரேகாவை என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சம்மந்தத்தை நீ முடிச்சு கொடுத்த அப்படின்னா நீ எவ்வளவு அமௌண்ட், ஏன் எத்தனை கோடி கேட்டாலும் நான் உனக்கு அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த டைகர் சொல்லிட்டு இருக்காரு. சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, தாராளமாக உங்கள் பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் சம்மதம் வாங்கி தரேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே அந்த சுரேகாவுக்கு ஒரு நல்ல வரனை தான் அவங்க வீட்டில் பார்த்துட்ருக்காங்க. நம்ம புரோக்கர் இருக்கான், அவன் மூலியமாகவே எப்படியாவது உங்கள் பையனுக்கு பேசி முடிப்போம். நீங்கள் ஃபோனை வைங்க, நாளைக்கே நாம் புரோக்கர் மூலியமாக சுந்தரவல்லியோட வீட்டுக்கு போய் என்னையே ஒரே மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சிடலாம், அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி ஃபோனை கட் பண்ணுறாங்க. தன்னோட அண்ணங்கிட்ட போய், இங்கே பாருங்க, இந்த சம்மதத்தை எப்படியாவது முடித்தா கண்டிப்பாக நமக்கு ஒரு 10 கோடி கேட்டால் கூட அந்த டிரைவர் கொடுப்பான், அதனால் இந்த சம்மதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து பரமேஸ்வரி புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த புரோக்கரு, அப்படியா, அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பமா, கண்டிப்பாக இப்போவே சுந்தரவல்லி அம்மா கிட்ட நான் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்த புரோக்கர் சுந்தரவல்லிக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வரப்போகுதுமா, அவரோட பேர் டைகர்மா, அவரோட பையன் உங்கள் பொண்ணு வெளியில் எங்கேயோ போகிறப்ப பார்த்துட்டு கட்டுனா உங்கள் பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கோடீஸ்வரன் சொல்லிக்கிட்டு இருக்கானா, சீக்கிரமாக சம்மதத்தை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுந்தரவல்லி கிட்ட சொல்ல, அதுக்கு சுந்தரவல்லி சொல்கிறாங்க, அப்படியா, சரி நாளைக்கே அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லியும் ஃபோனை வச்சிடுறாங்க. மறுநாள் எப்பவும் போல் எங்கள் பரமேஸ்வரி டைகரோட குடும்பத்தோடு வராமல் எதுவுமே தெரியாத மாதிரி வந்துடுறாங்க. டைகரோடைய பையன் தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு நேராக இங்கே சுந்தரவல்லியோட வீட்டுக்கு வராங்க. புரோக்கரோட வந்து அங்கே இறங்குறாங்க. இதுதான் அந்த சுந்தரவல்லியோட வீடா அப்படின்னு சொல்லி கேட்க, புரோக்கர், ஆமாம் சார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சேர்த்து நேராக வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. அதே சமயம் அங்கே சுந்தரவல்லி டைகர் குடும்பத்தை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக சத்தம் கேட்டு அருணாச்சலம் வெளியே வர்றாரு. ஏய் சுந்தரவல்லி, யார் இவங்கெல்லாம், பார்க்குறதுக்கு பெரிய இடத்து ஆளுங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் கேட்குறாங்க. என்னங்க இவங்க யாருன்னு கேட்டால் நீங்கள் வாயடிச்சு போயிடுவீங்க, இவங்க தான் நான் சுரேகாவுக்கு பார்த்துருக்கக்கூடிய குடும்பம், இதோ இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை காமிக்கிறாரு. சுந்தரவல்லி சொல்ல, ஏய் சுந்தரவல்லி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஜோசியர் தான் இப்போக்கின்னு கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காருல்ல, பேசாமல் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க வேண்டியது தானே, அதுவும் இல்லாமல் நம்ம சுரேகாவுக்கு கல்யாணம் வேற பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அருணாச்சலம் சொல்கிறாரு. அதுக்காக கல்யாணம் எல்லாம் பண்ணாமல் இருக்க முடியுமா, நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க, சுரேகாவோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் உள்ளே பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைகரோட குடும்பத்தை அழைச்சிட்டு நேராக சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. சத்தம் கேட்டு சூர்யா, நந்தினி, சுரேகான்னு எல்லாருமே வெளியில் வராங்க. உடனே சுந்தரவல்லி சுரேகாவை பார்த்துட்டு, ஏய் சுரேகா, போய் புடவையை கட்டிட்டு வா, மாதவி என்ன பார்த்துட்டு இருக்க, சுரேகாவை கூட்டிகிட்டு போய் புடவை மாற்றி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுரேகா, மா என்னம்மா விளையாண்டுறீங்களா, நான் தான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு வந்திருக்காங்க, போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடு, மற்றதெல்லாம் இவங்க போனதுக்கப்புறம் பேசிக்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யா இதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு, சுரேகா நீ எங்கேயும் போக தேவையில்ல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் யார் இங்கே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னு டைகரோட பையனை நம்ம சூர்யா பார்க்குறாரு. பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறது. டேட் இவனா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட சூர்யா கேட்க, டே என்னடா வந்திருக்கவங்களை பார்த்து இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்க, ஆமாம் அவர் தான் மாப்பிள்ளை, இப்போ இதில் என்னடா உனக்கு சாக்கு, பேசாமல் அமைதியாக ஓரமாக போய் நின்று வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி சுந்தரவல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சூர்யா, முடியாத தாய்க்குழுமே, இவன் சரியான ஃப்ராடு, பணம் இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் விலைக்கு வாங்குற குடும்பம் இது, அதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டு பொண்ணு, அதுவும் என் தங்கச்சி சுரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா, நெவர், முடியவே முடியாது, டேய் எழுந்துடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்கே உட்காந்துருந்த மாப்பிள்ளையோட சட்டையை பிடிச்சி, டேய் எழுந்துடுடா, ஒழுங்கு மரியாதையாக நான் ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளுடைய சூர்யா கோபத்தோட உச்சத்துக்கே போகிறாருன்னு சொல்லலாம்.
இதை பார்த்துட்டு இருந்த டைகர், வாட், என்ன இது? சூர்யா பேசாமல் அமைதியாயிரு. நாங்கள் யார், எப்பேற்பட்ட குடும்பம்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் முன்னாடி என்னோட பையனுடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற, என்ன சம்மந்தி இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி சுந்தரவல்லியை கேள்வி கேட்குறாரு. உடனே சுந்தரவல்லி, ஏங்க அந்த சூர்யாவை கூட்டிகிட்டு உள்ளே போங்க, வந்திருக்க நல்ல சம்மதத்தையும் கெடுத்து விட்டுறாதீங்க, இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். டேய் சூர்யா, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ எதுக்குடா நீ பேசாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி சூர்யாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. உடனே இங்கே சூர்யாவோ அருணாச்சலத்தில் பார்த்து, டேட் இவன் யார் தெரியுமா, ஒரு குழந்தை, அதுவும் பிஞ்சு குழந்தைய வண்டியை ஏற்றி கீழே தள்ளி விட்டுட்டான் டேட், காரை வாங்கி கொடுத்து விலைக்கு வாங்க இருக்கிறான் டேட், இந்த ராஸ்களுக்கு, அதுவும் இப்பேற்பட்ட கேடுகட்ட குடும்பத்துக்குன்னா என் தங்கச்சி சுரேகாவை கொடுக்கவே முடியாது டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ரகலையே நடக்குது. இப்படி தான் இன்றைக்குரிய எபிசோட் போகுது. நாளைக்குரிய எபிசோட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.